பொதுவாகவே ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதாவது நிதி சார்ந்த விழிப்புணர்ச்சி நம்ம மக்கள்கிட்ட குறைவு. அதிலும் பெண்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப குறைவு. போன வருஷம் பே டைம் ரிலீஸ் பண்ணின த டிவைட் அப்படிங்கிற அந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு டாபிக் கொடுக்குறோம், அந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு தெரியும்னா ஒரு அடி முன்னாடி வாங்க, தெரியாதுன்னா ஒரு அடி பின்னாடி போங்க அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். முதல்ல கேட்ட பொதுவான கேள்விகளுக்கு ஆண் பெண் அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் முன்னாடி போகிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்த ஃபைனான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேள்விகளுக்கு ஆண்கள் எல்லாம் முன்னாடி போகிறதையும் பெண்கள் எல்லாம் பின்னாடி போகிறதையும் பார்க்குறோம். கடைசியில் பார்த்தா ஆண் பெண்ணுக்கு நடுவில் அவ்வளோ பெரிய கேப். ஆண் பெண்ணுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபைனான்ஷியல் நாலேஜ் கேப்பை அழகாக ஃபிசிக்கலாக காட்டியிருந்தாங்க. இந்த கேப், அதாவது அந்த நிதி சார்ந்த விழிப்புணர்ச்சி ஏன் பெண்கள் கிட்ட குறைவாக இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ண நாம் என்ன முயற்சி எடுக்கலாம், அதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஆண்களுக்கு நிகராக நீங்களும் ஃபைனான்ஷியல் நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஈஸியாக நாம் அட்வைஸை அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு பெண்கள் நிறைய தடைகளை தாண்டி வெளியே வரணும். பெண்களுக்கு இருக்கிற முதல் தடை என்ன தெரியுமா? அவங்களே தான். செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டா, அதை போய் எங்கே நாம் பார்க்கணும், அதெல்லாம் அவர் பார்த்து பாருங்க, அதிலெல்லாம் எனக்கு பெரிய நாட்டம் இல்லைங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, நாம் வளர்ந்த முறை அப்படி. ஆனால் வீட்டுக்கு தேவையானதை சம்பாதிச்சு கொடுக்கணும், பெண்ணா வீட்டையும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும். இப்படியே நம்ம ஆள் மனசில் பதிஞ்சு வளர்ந்துட்டோம். அப்படி வளர்ந்த நமக்கு அந்த மோல்டு விட்டு வெளியில் வர கஷ்டப்படுறோம். இன்றைக்கி நிறைய பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த வகையில் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் சம்பாதிச்ச பணத்தில் எவ்வளோ சேமிக்கிறோம், எவ்வளோ முதலீடு பண்ணுறோம், எதில் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு ஃபைனான்ஷியலாக ஆர்வம் காட்டுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது வெகு சிலர் தான். நம்ம சேனல் வியூவர்ஸ்லேயே பெண்கள் 13% தான். வீட்டில் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடத்துலையுமே இந்த லேகிங்கை நம்ம பார்க்கலாம். சேலரி நெகோஷியேஷன் அப்படின்னு வரும்போது வெகு சில பெண்கள் தான் நெகோஷியேட்டே பண்ணுறாங்க. முக்கால்வாசி பேர் ஆஃபர் பண்ணுற சேலரியை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வேலை தான் முக்கியம், அதுக்கு அவங்க பே பண்ணுற சம்பளம் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படிங்கிற மென்டாலிட்டி. இதனாலேயே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த வேஜ் கேப் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஃபைனான்ஸில் பெண்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கலாம்? நான் ஒரு ஆணுக்கு நிகரானவள் அப்படின்னு சொல்கிறதோட நிறுத்திடக்கூடாது, அதை செயலையும் காட்டணும். இது அவர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எதையும் ஒதுக்கி வைக்காமல், அவர் இல்லைன்னா என்னால் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கணும். முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அதை கற்றுக்கிறதுக்கான ஆர்வத்தை வளர்த்துக்கணும், கற்றுக்கவும் செய்யணும். எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அடிப்படையான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம வாழ்க்கையே ஒரு கேம் மாதிரி. கணவன் மனைவியாக ஒரு டீமாக விளையாடுறோம் இந்த கேமை. ஒரு ஆள் ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம், அவங்க அதை திறம்பட செயல்படுத்தவும் செய்யலாம். ஆனால் அடுத்த பார்ட்னர் அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இல்லைன்னாலும் இன்னொரு பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுதான் இந்த கேமில் நாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகமாக்கும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற வரவு செலவு கணக்கு பார்க்குறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாம் என் மனைவி. அவங்க அதை மேனேஜ் பண்ணினாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு விசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது நான். அவங்க அதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகலைனாலும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எங்கள் குடும்பத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தரால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஃபைனான்ஸ்னு வரும்போது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருக்கும் அதில் ஆர்வம் இருக்கணும். 2 பேருக்கும் வரவு செலவு முதலீடு பற்றின விவரங்கள் முழுசாக தெரியணும். அப்படி கணவன் மனைவி ஒரு டீமாக விளையாடும் போது இந்த கேமில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம பல மடங்கு கூட்டிக்கலாம். அப்படி ஒருவேளை ஜெயிக்கலைன்னா கூட அட்லீஸ்ட் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்காது. ஸோ பெண்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு ஃபைனான்ஸ் மேலே ஆர்வம் இல்லைன்னாலும் ஆர்வத்தை வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள். பேசிக்ஸில் இருந்து ஆரம்பிங்க. எடுத்த உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ் பற்றி எல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டாம். சிம்பிளான ஈஸியான விஷயங்களை கற்றுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு உள்ளே வருது, எவ்வளோ பணம் வெளியே போகுது, அந்த வரவு செலவை கணக்கு போட கற்றுக்கோங்க. இது தெரிஞ்சிட்டாலே உங்கள் குடும்பத்தை நடத்த ஒரு வருஷத்துக்கு உங்கள் தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைனான்ஸ் மேலே ஆர்வம் வந்துடும்.
சேமிக்கிற பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன அசட்ஸ் வகை இருக்குது, ஒவ்வொரு அசட்ஸ்லையும் எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஆர்வமாக கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பெண்களை மோட்டிவேட் பண்ணி ஃபைனான்ஷியல் நாலேஜை டெவலப் பண்ணிக்க என்கரேஜ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு முன்னேறிடுவீங்க. அதனால் ஃபைனான்ஸ் மேலே ஆர்வம் இல்லை அப்படின்னு இருக்காதீங்க. ஆர்வம் அதுவாக வராது, நாம் தான் வளர்த்துக்கணும். முதலடியே எடுத்து வைங்க, மற்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்புறம் இந்த ஃபைனான்ஸ் மேலே எனக்கு ஆர்வம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை நம்ம குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது. அதனால் ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு பிரிவினை பார்க்காம நமக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸை நம்ம குழந்தைகளுக்கும் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துடணும். அப்படி அவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஃபைனான்ஸ் டாபிக்ஸ் மேலே ஆர்வம் வந்துட்டா இப்படி வளர்ந்து அடல்ட் ஆன பிறகு இதில் தனியாக ஆர்வம் வளர்த்துக்க வேண்டிய அவசியம் வராது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிங்க, ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லையே. வீட்டை பார்த்துக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அது காணாதுன்னு இவங்களுக்கு சொஜ்ஜி பஜ்ஜி வேறு. அப்புறம் எங்கெங்க ஃபைனான்ஸ் பற்றி எல்லாம் கற்றுக்கிறது? அது என்ன சொல்கிறீங்க? உங்கள் முதல் தடை ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டிங்கனாலே நேரம் தானாக வரும். ஃபோன் பேசுகிற நேரத்தை குறைக்கலாம், டிவி நேரத்தை குறைக்கலாம். வீட்டுக்காரரு சாயங்காலம் சும்மா வாட்ஸ்அப் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர்கிட்ட பிள்ளைங்க பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் இதுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்ன மாதிரி நீங்கள் மனசு வச்சா நேரம் தானாக வரும். ஃபைனான்ஸில் ஆர்வம் இல்லை, அது கற்றுக்க நேரம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இன்டர்னல் தடைகள். பெண்களான நீங்கள் தான் அதை உடைச்சிட்டு வெளியே வரணும். இதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வந்தால் கூட முழுசாக சப்போர்ட் பண்ணுற வீட்டுக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாலும் இதை பற்றியெல்லாம் நீ ஏமா கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த பாசக்கார கணவன்மார்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க தான் பெண்களுக்கு இருக்கிற அடுத்த தடை. உங்கள் நல்லெண்ணம் புரியுது, ஏற்கனவே வீட்டில் அவ்வளோ வேலை பார்க்குறீங்க, இதை வேற நீங்கள் இழுத்து போட்டு செய்யணுமா அப்படின்னு மனைவியோட வேலைப்பளுவை குறைக்க பார்க்குறீங்க. அதுதானே நல்ல விஷயந்தான், ஆனால் அது குடும்பத்துக்கு நல்லதில்லை. ஒரு குடும்பத்தில் ஃபைனான்ஸ் பற்றி ஒரு ஆளுக்கு நல்லா தெரியுது, இன்னொருத்தருக்கு ஐடியாவே இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய ரிஸ்க். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அடுத்தவங்களுக்குன்னு வரும்போது அடடா இப்படி ஆகி போச்சே, கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமா? அதனால் உங்கள் மனைவிக்கு ஃபைனான்ஸ் மேலே ஆர்வம் இல்லைன்னா அந்த ஆர்வத்தை வர வைங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு 5 வருஷமும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 2 மடங்கு வளருதுன்னா 50 வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கும் அப்படின்னு கேள்வியை கேட்டு அவங்க ஆர்வத்தை தூண்டுங்க. ஃபைனான்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலியோட இன்கம் என்ன, சேவிங்ஸ் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, டேக்ஸ் ரேட் என்ன அப்படின்னு எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மேஜர் ஃபைனான்ஷியல் டெசிஷன்லையும் அவங்களையும் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இக்னோர் பண்ணாதீங்க. சில வீட்டில் இங்கே நான் சொல்கிறதுக்கு நேர்மாறாக நடக்கும். மனைவி ஃபைனான்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, கணவனுக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுக்கும் இந்த யோசனை பொருந்தும். ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா ஃபைனான்ஸுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. சில பேசிக் கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியலன்னா இந்த சேனலில் இருக்கிற ஃபைனான்ஷியல் பிளானிங் எபிசோட்லேருந்து ஆரம்பிங்க. குட் லக். ஆமாம்ல, இவர் சொல்கிறது சரிதான், நாமளும் ஃபைனான்ஸ் பற்றி கற்றுக்குறோம் அப்படின்னு ஒரு முடிவாக இருப்பீங்களே. ஆனால் உண்மையில் என்ன நடக்கும்? நாளைக்கே இதை பற்றி சுத்தமாக மறந்துட்டு குக் வித் கோமாளி பார்க்க உட்காந்துருவீங்க. அதுதான் நடக்கும். மார்ச் மாதம் இதில் டெஸ்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.